ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காய்கறி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் போட்டு தான் சாம்பார் வைப்போம். அப்படி சேர்த்தா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இது மூணும் போட்டு செய்வாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கணும். வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதங்க விடணும். இப்போ வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கறி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா குழம்பு மிளகாத்தூள்லே எல்லாமே சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்கறி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை ஊற்றிக்கலாம். பருப்புலேயே பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பரான வெஜிடபிள் சாம்பார் ரெடி.